அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் இப்படி பலன் அமையும் அப்படின்னும், இந்த வாரம் இப்படி பலன் அமையும் அப்படின்னும் ஜோதிடர்களால் ராசி பலன்கள் சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய அடுத்த 10 நாட்களுக்கு இந்த மாதம் முடியும் வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இந்த மாதத்தில் எப்படியான பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. 12 ராசியில் உங்களுடைய ராசிக்கான பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலாவதாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பலன்களாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த 10 நாட்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இந்த நாட்கள் அமையப்போகுது. நீண்ட நாட்களாக அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கூட இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமானதாக முடியலாங்க. இந்த மாதத்தினுடைய பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவ போகுது. உறவினர்கள் மூலமாக நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட அமையுங்க. ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். பணியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு காணப்படுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற ஏற்பாடுகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும். அதனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான பயமும் கொள்ள வேண்டாம். நீங்கள் மேஷராசிக்காரர்கள் என்றால் மேஷம் என்று பதிவிடுங்க. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமானதாக முடியுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமையலாம். சகோதர மற்றும் தந்தை வழியில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலம் அமையலாம். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த திருமணம் கூட கைகூடி வர்றதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் சாதாரணமாக இல்லாமல் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே அவசியம். எந்த விஷயத்தையுமே சற்று கவனத்தோடு எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிலவும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. அதனால் நீங்கள் எந்த வகையிலையும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்றால் ரிஷபம் என்று பதிவிடுங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான மாதமாகத்தான் இருக்க போகிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 10 நாட்களுக்கு பொருளாதார வசதிகள் திருப்தி தருவதாக இருக்கும். சிலருக்கு ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. குடும்பத்தில் மனைவி மற்றும் மகளுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் இந்த நாட்களில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். தந்தையுடன் வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அதை நீங்கள் கவனமாக குறைச்சிக்கிறது நல்லது. மேலும் மின்சார சம்பந்தப்பட்ட சாதனங்களை வாங்குவீங்க. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க தடைகள் ஏற்படலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கடின உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு வெற்றியை கிடைக்கக்கூடியதாக வெற்றி பெறக்கூடியதாக இந்த நாட்கள் அமையலாம். இந்த நாட்கள் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு கொடுக்கும். இந்த நாட்களில் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளும் காணப்படலாம். அனைத்து காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமானதாக முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். மேலும் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பாங்க. வாகனத்தில் செல்லும் போது
போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேலும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சில தடைகள் ஏற்படலாம். பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்பட்டாலும் கூட சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவீங்க. இந்த நாட்களில் தொழில் மற்றும் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடக்குத நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் பெறக்கூடியதாக இருக்கும். அதனால் எந்த விதமான கவலையும் உங்களுக்கு பட வேண்டாம். அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்களாக அமைய போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகளில் இந்த நாட்கள் உங்களுக்கு வெற்றியவே பெற்றுக் கொடுக்கும். முக்கியமாக எதிர்பாராத பண வரவுக்கு கூட வாய்ப்புண்டு. புதிய ஆடை ஆபரணங்கள் போன்ற பொருட்களை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்பவே ஒரு பொறுமையோடு இருக்கிறது நல்லது. சுப நிகழ்ச்சி கலந்து கொள்வீங்க. உடல்நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடிக்கடி உடலை பரிசோதித்துக் கொள்வது நல்லது. பணியிடத்தில் பணி சுமை அதிகமானதாக காணப்படும். மேலும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு சுமாரான நாட்களாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புள்ளது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகவும் வாய்ப்புள்ளது. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். மாதத்தினுடைய பிற்பகுதியில் எதிரிகளால் சில பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைய போகுதுங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் எடுத்த செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு காணப்படலாம். ஆக இந்த நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய நாட்களாக அமைய போகுது. உடல் ஆரோக்கியம் மற்றும் சற்று கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்வது, உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. அலுவலகத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை நிலவும். அடுத்ததாக விருட்சகம். விருட்சக ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்களாக இந்த அடுத்த 10 நாட்கள் அமைய போகுது. புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்குவீர்கள். மேலும் பண வரவு உங்களுக்கு கணிசமானதாக உயரும். இந்த நாட்கள் முழுவதுமே நீங்கள் மன உறுதியோடு செயல்படுவீங்க. சிலர் பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல் நலனில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. பணியிடத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கள் சுமூகமான சூழ்நிலையாக நிலவக்கூடியதாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் சுமாரானதாகத்தான் இருக்க போகுது. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது என்றே சொல்லலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பு ஒன்றிற்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனுகூலமாகத்தான் முடியும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்கள் ரொம்பவே சிறப்பான நாட்களாக அமைய போகுதுங்க. புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு சாதகமானதாக முடியும். குடும்பத்தில் திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புள்ளது. இந்த நாட்களில் பெண்களுடைய திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பணியிடத்தில் பணி சுமை அதிகரித்து காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் உழைப்பு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இனி வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாகத்தான் அமைய போகுது. இந்த நாட்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீங்க. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு காணப்படும். உறவுகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. அளவோடு பழகுவது மிகவும் நல்லது. கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போக வேண்டியது மிகவும் நல்லது. தன்னையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. பணியிடத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வேலையில இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபமும் கூடுதலாகவும் குறைவாகவும் கிடைக்கலாம். அதனால நீங்க எதற்கும் கவலையும் பட வேண்டாம். கண்டிப்பா அனைத்துமே சரியாகும். அதே போல் அடுத்ததாக மீனம் ராசி. மீனராசிக்காரர்களுக்கு நன்மை மற்றும் தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய வாரமாக அமைகிறது. இந்த நாட்களில் பணப்புழக்கம் உங்களுக்கு கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்பீங்க. சிலருக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உறவினர்களிடம் பொறுமையாக பேச வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும். பணியிடத்தில் பணி சுமை அதிகரிக்கும். மேலும் ஒரு சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.